வணக்கம் மக்களே, நூக்கல் காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் நான் பதிவில் பார்க்க போகிறோம். நூக்கல் காய் நார்சத்து மிகுந்த காய் அப்படின்றதால இயல்பிலேயே செரிமானத்தை சீராக்கக்கூடிய குணம் நூக்கல் காய்க்கு இருக்குது. நூக்கல் காய் வயிற்று பிரச்சனைகளுக்கும் வயிற்று புண்களுக்கும் காரணமான பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடியது. நூக்கல் காய் மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் மலக்குடல் புற்றுநோய்களை வராமல் தடுக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய மருத்துவமைகளை நூக்கல் காய் கொண்டு இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய சர்மம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு சர்மம் பாதிப்படைஞ்சு காணப்படும். சர்மத்தில் இருக்கக்கூடிய தோல் பகுதிகள் வறண்டு போய் சுருக்கம் ஏற்பட்டு கோடுகள் போல அவங்களுக்கு காட்சி அளிக்கும். ஸோ இந்த மாதிரி சர்மம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உணவுல நூக்கல் காயை சேர்த்துக் கொள்ளணும். அப்படி நீங்க சேர்த்துக்கும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கும். இந்த நூக்கல் காய் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்றதால சர்ம பிரச்சனைகள் வரவிடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலையும் உங்களுக்கு இந்த நூக்கல் காய் தரும். சர்மம் சார்ந்த இந்த பிம்பிள்ஸ் வருது, கரும்புள்ளிகள், டார்க் சர்க்கிள்ஸ் வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுப்பதற்கு சர்ம ஆரோக்கியத்திற்கு நூக்கல் காயை நீங்க எடுத்துக்கோங்க. இதய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க நூக்கல் காயை எடுத்துக்கலாம். இதய சம்பந்தமான பிரச்சனையால அவதிப்படுபவர்கள் இந்த நூக்கல் காய்கறியை உணவுல அடிக்கடி சேர்த்து கொண்டா உணவுல கெட்ட கொழுப்பை கரைச்சி உங்களுடைய உடல்ல அந்த கெட்ட கொழுப்பை பார்த்தீங்கன்னா கரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய உணவுகளில் நீங்கள் இந்த நூக்கல் காயை சேர்த்துக்கும் போது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த நூக்கல் காயில் மற்றும் அவரோட நூக்களுடைய இலையிலும் அதிக அளவிலான ஃபோலேட் சத்து இருந்திருக்கிறதால இதயத்தை பாதுகாப்பாக வைக்க, அப்புறம் மாரடைப்பு பிரச்சனை வராமலும் உங்களுக்கு தடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இதய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் நூக்கல் காய் எடுத்துக்கோங்க. உடல் எடையை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் நூக்கல் காய் எடுத்துக்கலாம். உடல் அதிகமாக எடை கூடுவதன் முக்கிய காரணம் நம்ம தேவையில்லாமல் கொழுப்புகள் சேர்ந்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது தான். ஸோ இந்த நூக்கல் காயை நீங்கள் சாப்பிடுங்க. இதை நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக உங்களுடைய உடலில் ரத்தத்தோடைய அளவை சரியான அளவில் வச்சு உங்களுடைய உடல் எடையும் குறைச்சி கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நூக்கல் காயில் கலோரி குறைந்த அளவில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் உணவில் தாராளமாக நூக்கல் காயை சேர்த்து சாப்பிடலாம். ஸோ புற்றுநோய் உங்களுக்கு குணமாகிறதுக்கு, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு நீங்கள் நூக்கல் காயை எடுத்துக்கலாம். புற்றுநோய் பிரச்சனையானது பொதுவாக எல்லாருக்குமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. இந்த நூக்கல் காயை புற்றுநோய் பிரச்சனையை சந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் புற்றுநோய் வந்திருக்கிறவங்களும் சாப்பிடுவதன் மூலமாக புற்றுநோய் கட்டிகள் உருவாவதை முற்றிலும் தடுத்து நிறுத்தலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் மற்றும் வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இந்த நூக்கல் காய் கொண்டு இருக்கு. வாரத்தில் நீங்கள் 3 நாட்கள் அல்லது குறைஞ்சது 2 நாட்கள் இந்த நூக்கல் காயை சாப்பிடுவதன் மூலம் மார்பக புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் போன்ற பல புற்றுநோய்களை நீங்கள் குணப்படுத்தலாம், வராமல் தடுக்கலாம். ரத்த அழுத்தம், பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு நீங்கள் நூக்கல் காய் எடுத்துக்கலாம். பொட்டாசியம் சத்து இந்த நூல்கோலில் அதிகமாக நிறைந்திருக்கு. இதனால் ரத்த அழுத்தம் குறைவதற்கு அதிகமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பிபி கண்ட்ரோல் ஆகும். குறிப்பாக ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கிறவங்க இந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சற்று உடலுக்கு நூல்கோல் தீமையும் விளைவிக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, மற்ற காய்கறிகளை போலவே இதையும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னால்தான் உங்களுக்கு இது தீமையை விளைவிக்கும். எந்த ஒரு உணவுப் பொருள்களுக்குமே நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. தீமை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக அந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது தான் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நூக்கல் காயை உங்களுடைய உடலுக்கு ஏற்ற அளவுக்கு போதுமான அளவு சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. நூக்கல் காயை அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய தீமைகளை விளைவிக்கத்தான் செய்யும். நூக்கல் காயை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கோங்க. பலவிதமான நோய்களை வராமலும் தடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருக்க, நலமோடு வாழுங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.